ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாஸ்தா கூடயே தக்காளியும் வேக விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே பாஸ்தா நல்லா வெந்தோன்னே அது தனியாக எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச தக்காளியை தனியாக எடுத்துடலாம். தக்காளியில் உள்ள ஸ்கின்னெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம பாஸ்தாவில் ஊற்ற போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம். இது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.